வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான். இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் சேத்தக்கில் தான் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை இன்றைக்கி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இதோட கீ. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்களே. எஸ். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும். இதான் வந்துட்டு வண்டி இருக்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த ஸ்மார்ட் கீ ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் கீ. வண்டி வந்து நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஒரு அழகான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். செம்ம லுக்காக இருக்குது. ஒரு மாடர்ன் கிளாசிக் லுக்கில் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நல்லா ஒரு ஸ்டெடியான மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக மெட்டலில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சைடு மிரர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லீக்காக ரொம்ப ஸ்டெடியான மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வருது. பாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்லாமே மெட்டல், இதெல்லாமே உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஆல்ரைட். ஸோ இந்த வண்டி பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு அர்பன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ரீமியம். ஸோ இதை ஆன் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு உங்களுக்கு பட்டன் இருக்குது. இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆன் ஆகிடும். அதுக்கு வந்து கீ உங்கள் கையில் இருக்கணும். 1.5 மீட்டருக்குள்ளே இருக்கணும். இதான் வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. வெல்கம் அப்படின்னு சொல்லுது ஆன் பண்ணால். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், பேட்டரியோட வோல்டேஜ், ஓடோ, கீழே வந்து பார்த்திங்கன்னா மெனு இருக்குது, மேலே நோட்டிஃபிகேஷன், இந்த பக்கம் ரைட்டில் வந்து நேவிகேஷன் இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் போகும் அப்படின்ட்டுருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ட்டுருக்கு. இங்கே கீழே வந்து மியூசிக். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீமியம் வேரியண்ட் வந்துட்டு 1,36,500 எக்ஸோரூம் ப்ரைஸ். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அர்பன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வேரியண்ட் இருக்குது. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,15,000 வருது. இது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸோரூம் ப்ரைஸ். இதில் வந்து டெக் பேக் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. டெக் பேக் அப்படிங்கிறது என்னென்னா வண்டி ஸ்டாக்கில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி தராங்க. ஸோ அது நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அர்பனுக்கு வந்துட்டு 8,000, இந்த ப்ரீமியம் மாடலுக்கு வந்து 9,000. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் வந்து வண்டியோட ஸ்டாக்லேயே வருது. பட் அர்பனில் வந்து வண்டியோட ஸ்டாக்கில் ரிவர்ஸ் வராது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக் பேக் ஆட் பண்ணிங்கன்னா வரும். ப்ளஸ் அதே அர்பனில் வந்துட்டு டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 65 தான். அதை நீங்கள் வந்து 73க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது டெக் பேக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமில் டாப் ஸ்பீடு வந்து 73. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ARAI அவங்களோட சர்டிஃபைட் ரேஞ்ச். ஓகேங்களா. ஸோ இது ரியல் டைமில் என்ன ரேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிறதே நம்ம ஓனர்ஷிப் ரிவ்யூவில் பார்ப்போம். ஆல்ரைட். இப்போ அந்த பட்டன்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருக்குது, இங்கே ப்ளூவில் இருக்குல்ல. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் க்ரீனில் இருக்கோ அதெல்லாம் இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ப்ளூவில் இருக்கோ அது இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ லைட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு டார்க்கில் போயிடுது. லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரைட் ஆகிடுது. அப்புறம் இது வந்து ஹார்ன் ரொம்ப பேசிக்காக இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரைட் இண்டிகேட்டர் ரைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர். உங்களுக்கு டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் நேராக போகும்போது இந்த இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட இங்கே ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மோடுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவ் மோடு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ட்ரைவ் மோட் ஆயிரும். ப்ளஸ் அது போகும்போது உங்களுக்கு இதில் 2 மோடு கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு. அதை ட்ரைவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் அப்புறம் வந்து உங்களுக்கு மேலே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜியோமெட்ரிக் ஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பெரிமீட்டர் வந்து விர்ச்சுவலாக நீங்கள் இதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை தாண்டி, அந்த சுற்றளவை தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுக்கு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது ஒன்று. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் வந்து ஏதாவது பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தெஃப்ட் அலாரம் மாதிரி அது ஒரு நல்ல ஃபீச்சர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெனுவில் செலக்ட் பண்ணோம். ஸோ சைடு ஸ்டாண்ட் வந்து வார்னிங் காமிச்சிட்ருக்கு. ஸோ எரர் வார்னிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. வார்னிங்கில் வந்து சைடு ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ வெளியில் வர்றதுக்கு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நீங்கள் இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் அதுமாதிரி இந்த செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த பக்கம் நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகலை, அதனால் நாட் கனெக்டட் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் வெளியில் வந்துடுறேன். இந்த க்ளப் பாக்ஸ். ஸோ இந்த க்ளப் பாக்ஸு ப்ளஸ் இந்த சீட்டு இது 2 ஓப்பன் பண்ணுறதுக்கு இது இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டன். இது ஒரு டேப் பண்ணிங்கன்னா இந்த க்ளப் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இது கீழே வந்து ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ப்ளக் பாயிண்ட் மட்டும்தான். கன்வெர்ட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வண்டிக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்லி இந்த ப்ளக் பாயிண்ட்டை மட்டும் சுரிச்சு சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு இன்டகிரேட்டட் சார்ஜிங் மெக்கானிசம். அது வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் ஓப்பன் ஆயிரும். சீட்டு பாருங்கள், இங்கே தான் நீங்கள் சார்ஜ் போடணும். ஸோ இதில் சார்ஜ் போட்டுவிட்டும் நீங்கள் ஒயர் எடுத்து வெளியில் விட்டுறலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. சீட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்குது. சீட்டுக்குள்ளே ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்கலாம், ப்ளஸ் திங்ஸும் நிறையா வச்சுக்கலாம். இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க குட்டியாக. நல்ல ஒரு பெரிய கிராப் ரைட், சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே கால் வைக்கிறது இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. இதில் வந்து ஒரு தண்ணி கேன் வைக்க முடியும். அதுவே வைக்க முடியுமாங்கிற டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே இந்த இடம் அதிகமாக இருக்குது. பட் இங்கே வந்து இந்த சீட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுனால. ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ நான் வந்துட்டு ரைட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ போகும்போதே உங்களுக்கு ஸ்பெக்லாமே நான் சொல்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஈகோ மோடில் இருக்கேன். ஸோ இது நீங்கள் இன்னொரு டைம் போகும்போதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடில் மாறிக்கும். இல்லை நிற்கும்போது ப்ரெஸ் பண்ணாலும் ஸ்போர்ட்ஸ் மோடில் மாறிக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடில் ரேஞ்ச் வந்து 92 காமிக்குது. ஈகோ மோட்லேயும் அதே தான் காமிக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ் அந்த மோடு வந்து மாறல. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து கிளம்புறேன். நான் ஈகோ மோடில் தான் இருக்கேன். சூப்பர். ஸோ த்ரோட்லிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர லீனியராக இருக்குது. உங்களுக்கு இதில் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 10 நியூட்டன் மீட்டர் டார்க் நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணும். பீக் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 20 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3.2 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மோட்டரோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 வாட் மோட்டார் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பிக்கப் இதான். ஸோ வேறு லெவலான பிக்கப் இருக்குது உங்களுக்கு. அது பீக் பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு கன்வெர்ட் ஆகலை, ஈக்குவலாக தான் இருக்குது. வேறு லெவலான பிக்கப்பு. ஆனால் என்னென்னா ஒரு லீனியராக இருக்குது. சரி, இதே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏத்தர்லாம் ஓட்டினேன். ஏத்தர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அக்ரெசிவாக இருக்கும், ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லீனியராக பிக்கப் ஆகுது. ஸோ இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 760 mm தான். சீட் ஹைட் வந்து ரொம்ப கம்மி. லேடிஸ், சின்ன பசங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக ஓட்ட முடியும். ப்ளஸ் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 160 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு 150cc பைக்ஸ், பெட்ரோல் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பைக்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 165 mm கொடுப்பாங்க. இதில் 160 mm கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஓகே. அதான் நான் சொல்லுவேன். பட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிளும் இருக்குது மார்க்கெட்டில், இந்த ரேஞ்சோட கம்மியாக இருக்கும்போது. பட் இதில் அவங்க இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதோட பிக்கப் வேறு லெவல். ப்ளஸ் இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 hours, அதாவது 4.5 மணி நேரத்தில் வந்து 100% ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வண்டி கம்ப்ளீட்டாக வந்து மோட்டார் அண்டு பேட்ரி ரெண்டுமே வந்து IP67 ரேட்டிங். ஸோ டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபு. ஸோ வந்து வண்டி உங்களுக்கு தண்ணியிலலாம் ஓட்டினா கூட ஒன்றும் ஆயிடாது, உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஓட்ட முடியும். டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து அவங்க சொல்கிறது 73 டாப் ஸ்பீடு. 73க்கு மேலே வந்துட்டு இந்த வண்டி போகும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்ட்ஸ் அந்த வெயிட், யார் உட்காந்துருக்கா அப்படிங்கிறத பொறுத்து போகும் போல். அங்கே பாருங்கள் 67 போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 65 வந்து ஸ்டாக்கோட டாப் ஸ்பீடு. இது ப்ரீமியமோடது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 73, ஆனால் இது 66க்கு மேலே போயிடுச்சு. அதுவும் அந்த ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக இருக்குது. பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் பிரேக் வந்து ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குது. ஈவன் ட்ரம் பிரேக்குமே வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுது. டயரோட க்ரிப்பு ஹேண்டில் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. வண்டி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் செட்டப் பற்றி பேசணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் செட்டப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. சாஃப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஸ்டிஃபே கிடையாது, கம்ப்ளீட்டாக சாஃப்ட், நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டாக இருக்குது. ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே 90 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த சைடு மிரரோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா பெரிய ஒரு சைடு மிரர்,
ஈவன் பஜாஜ் வந்து பெட்ரோல் பைக்கில் கூட இந்த மாதிரி கொடுக்கல. திங்க் டாமினாருக்கு அடுத்ததுபடி பஜாஜ் வந்து இதில் ஒரு சூப்பரான சைடு மிரர் கொடுத்துருக்காங்க நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்லீக்காக அழகாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சைடு மிரர். ஃபுல் த்ரோட்டல் கொடுத்துட்டேன், எவ்வளோ போகுதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓ 70. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. பஜாஜ் எல்லா பக்கமும் இருக்குது. சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸும் ப்ராப்ளம் இருக்காது. அடுத்து வந்து நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சு ஓட்டுறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும் அதோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மாற்றிக்கலாம். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுதான் ஸ்போர்ட்ஸ் மோட். ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல ஸ்போர்ட்ஸ் மோடுக்கும் ஈகோ மோடுக்கும். பட் உள்ளே வந்து பவர் கன்சப்ஷனில் வந்து அவங்க எதனாவது டெக்னிக்கலாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓட்டும்போது வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. கொஞ்சம் அந்த டார்க் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. அது மார்ஜினல் டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மியூசிக் கேட்கலாம், எல்லாமே ஹெட்செட் நீங்கள் மாட்டிக்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டட் டெக்னாலஜி இருக்குல்ல, இன்றைக்கி வர எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரியும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதோட டிசைன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா வெயில் அடிக்கும்போது சில இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்டி கொடுத்துருப்பாங்க, சரியாக தெரியாது. ஆனால் இது ரொம்ப கிளியராக தெரியுது. அதோட அந்த எர்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் மோடில் நான் அந்த யூ டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிரேக்கிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, சீக்கிரமாக டக்குன்னு பாருங்க. நான் ஈகோ மோடில் அப்படி இல்லை. ஈகோ மோட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உட்காந்து எழுந்திரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்குறாங்க. ரீஜென்ரேட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு பிரேக் பண்ணும்போது வந்து பேட்டரி திரும்ப சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இதில். எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா த்ரோட்டலிங் தான். யூஸ்வலாகவே நான் ரைட் பண்ண நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரோட்டல், அது எஸ்பெஷலி வந்து ஸ்கூட்டர்ஸ் ப்ளஸ் பைக்கில் வந்து த்ரோட்டல் கொடுக்கும்போது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். சில இடத்துல அப்படியே ஸ்பைக் ஆகும், சில இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஜர்க் ஆகும். இதில் கொஞ்சம் லீனியராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. டேர்னிங் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டேர்ன் பண்ண முடியும், நல்லாவே ஃபுல்லாகவே டேர்ன் பண்ண முடியும். நார்மலான பெட்ரோல் ஸ்கூட்டரை விட நீங்கள் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். சூப்பரான சஸ்பென்ஷன். ஆல்ரைட் காய்ஸ், ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றின எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதை யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஓனர்ஷிப் ரிவ்யூ கொடுங்க, நம்ம அதில் என்ன டீட்டெயிலாக பேசுவோம், கான்ஸை பற்றி பேசுவோம். ஸோ இப்போ நான் ஓட்டின வரைக்கும் வண்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.